வயசான காலத்தில் இந்த துணியெலாம் துவைக்க முடியுதா? என் பொண்ணு அப்போயே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோன்ட்டு சொன்னான். நான் ஒரு பைத்தம் வலி சச்சி கரண்டு பில்லு அதிகமாக ஆகுமேன்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷின் வாங்கினா அழுக்கி போகாது துணியிலன்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு வயசாக உடம்புல தெம்பாக இருக்குது, தெம்பம் குறையுது, ரத்தமும் குறைஞ்சி போச்சு. இப்போ வேலை பார்க்கவே முடியல, இந்த துணியை துவைச்சி எடுத்து அலச முடியல. ஒரு வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறா, ஒரு வேலை பார்க்க மாட்டா. இந்தான கிடக்கட்ட இந்தான வர தூக்கி போடுறதில்ல. நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போனால் என்ன செய்வா என்னன்ட்டு எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. அவள் அப்பனா ஆத்தாவும் என்ன தான் கேட்குங்க, என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கேன்ட்டு. நான் என்ன செய்கிறது? அவள் ஆத்தாவும் அப்பனா அங்கே உட்காந்து கிடக்குதுவோ என் தலையில் கட்டிவிட்டு நான் சொல்கிறது அவள் கேட்குறாளா? இப்போ அவர் அப்பா பைக்கை வாங்கி கொடுத்து விட்டாரு. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு வரேன்ட்டு போயிட்டா. ஃப்ரெண்டு அது இதுன்ட்டு இழுத்துக்கிட்டு போய் எங்கெங்கே சுற்றிக்கிட்டு எப்போ வர போகிறால தெரில. என்ன செய்கிறது? ஒன்றுமே சமைக்கணும், என்ன கறி ஆக்குறது என்ன புளி ஆக்குறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படி தான் போனாலே ஒரு கடையிலையாச்சும் ஏதாவது ஜாமான் கொடுத்துட்டு போகிறாளா? அதுவும் இல்லாமல் எனக்கு என்னாண்டு எவளையாவது இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு போயிடுறா. கொஞ்சம் வர ஒரு புத்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே அழையுது. இந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். இந்த ஒரு துணி தான், இதை வந்து அலசி புழிஞ்சி காய போட்டுட்டு போய் என்ன சமைக்கிறதுன்னு பார்ப்போம். கணக்கில் தண்ணி மொல்ல சொன்னால் தண்ணி தான் எடுப்பாள், வேறு எந்த வேலையும் பார்த்து கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓய் பாட்டி, 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 இப்போ தான் வந்திருக்கேன். ஊரெல்லாம் சுற்றி என் பேர் முத்திண்டு. பாட்டி அவளை பாட்டி, பாட்டிக்கு என்ன வந்துச்சு? கூப்பிட காதலே வாங்க மாட்டேது. போய் பாட்டி, பாட்டி, பாட்டி நம்ம மேலே ஏதோ கோபமாக இருக்கும். ஓய் பாட்டி, நான் கூப்பிட்ற காலம் இல்லை, காதில் உண்டு உழுவாத மாதிரி இருக்கியா? எவ்வளோ நேரம் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றேன். நான் பாட்ட கூப்பிட்றேன், நீ பாட்ட தாங்களே பேசி நிற்கிற. யார்கிட்ட பேசுகிற? நான் பைப்புட்டு கிணறு தண்ணி கொடுக்குதுல்ல, கிணறுட்டு துணி துவைச்சி காய போகிறேன்னா அதுட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயே, யாராச்சும் கிணத்துட்டு பீலிட்டு துணி துவைச்சி காய போகிறதுக்கெல்லாம் பேசுவாங்களா? உனக்கு என்ன வந்துச்சு? என்கிட்ட பேசாமல் அதுக்கெல்லாம் பேசுகிற? நீ பாட்டி ஏண்டு நினச்சி பார்த்தேன்டா. நம்ம பாட்டி வயசான காலத்தில் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவோம், ஒரு வேலை வெட்டி பார்ப்போம் என்று நீ செஞ்சா பாட்டி உங்ககிட்ட பேசலாம். நீ தான் எனக்கு என்ன பேரிய? ஐயா, இதுக்கிட்ட என் மேலே கொஞ்சிட்டு இருக்கியா? இத்தனால உன் கூட தானே இருந்தா. இன்னைக்கு தானே அப்பா வண்டி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாரு, வண்டியை பேர் திருப்பி சுற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எப்படி வச்சுக்கிறேன்? உன்னை யார் துணிலாம் துவைக்க சொன்னா? நான் வந்து துவைக்கிறேன். கிழிச்சா துணி துவைக்கிறாளாம். துணி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா பத்தாது, ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்க, ஒரு காப்பி போட்டு கொடுக்க, ஒரு பாட்டிக்கு உக்காந்துட்டு ஒரு காப்பி போட்டுட்டு வாடின்னு வர எனக்கு தெரியாது. தண்ணியில் தூளை போடணுமா தூளில் தண்ணியை ஊற்றணுமான்னு கேட்பேன். அப்படி உள்ள நீனு துணி துவைச்சி கிழிச்சாலாம். பேசுகிறா பேச்சு. பாட்டி கோச்சிக்காத பாட்டி, கோச்சிக்கிட்டு தானே பேசுகிறேன். நான் என்ன கோச்சிக்கிட்ட பேசுகிறேன்? என் முகம் என்ன உன் மேலே கோமாவா தெரியுது? நல்லா தான் பேசுகிறேன், எப்போதான் பேசுகிற மாதிரி. நீ செய்கிறது அப்படி தானே இருக்குது. ஒரு வயசான காலத்தில் ஒரு பாட்டி கிடந்து வேலை பார்க்குறாளே, நம்ம சட்ட ஒத்தாசை பண்ணுவோம், ஒரு காய்கறி அரிஞ்சு கொடுப்போம், ஒரு காப்பி போட கற்றுக்குவோம், ஒரு டீ போட கற்றுக்குவோம். ஏதாவது ஒரு வேலை பார்க்குறியாடி? எனக்கு என்னாண்டு இந்த குட்டியோட இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு என்னாண்டு சுத்த பேரியாடி? என்னைக்குடி உனக்கு பொறுப்பு வரும்? அது இன்னைக்கு வண்டி வந்துருக்குன்னு தானே போனேன், புதுசாக வண்டி வந்துருக்கு. ஒன்றுமே போக மாட்டேன், ஒன்றுமே வண்டி எடுப்பேன். நீ வேலைலாம் பார்த்துட்டு உனக்கு ஒத்தாசை ஏதாவது செஞ்சுட்டு அப்புறமா தான் வண்டி எடுத்துகிட்டு போய் சுற்றுவேன். சரி, இப்போ என்ன வேலை வேணும்? ஏதாவது ஜாமான் வாங்கி வேணுமா? வண்டி எடுத்து போய் வாங்கிட்டான். இவ்வளோ நேரம் சுற்றினது பத்தாது, ஒன்றா வர போய் சுத்த போகலாம் ஜாமான் வாங்குறேன். நீ ஜாமான் வாங்க வேணாம், ஒன்றும் வாங்க வேணாம்மா. நான் இருக்கிறத போட்டு ஏதாவது குழம்பு வைக்கிறேன், சாப்பிட்றல. நீ என்ன குழம்பு வச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இல்லை நீ சமைச்சே கொடுக்கலன்றாலும் பரவாயில்ல, நான் சும்மா பட்டினா கிடப்பேன். அப்படிலாம் போட மாட்டேன். நீ பட்டியாக இருந்தாலும் என்னால் பட்டியாக நடக்க முடியாது. ஏதாவது நான் செஞ்சு தான் சாப்பிடுவேன். இந்த துணியை அலசி காய போட்டுட்டு வரேன்.
அலசுற துணி தானே கொண்டா நான் அலசி தரேன். இந்த காயுது பாரு, இவ்வளோ துணியை துவைச்சி அலசி காய போட்டுட்டேன். இந்த ஒரு துணி தான் என்னால் அலசி காயப்பட முடியாதா? இதை அலசி போடுறாங்க. அப்புறமா நான் தான் துணி துவைச்சேன் பீத்திக்கிட்டது. கிளவி நீ பொல்லா கிளவி நீ. நான் என்னைக்கு பீத்திக்கிட்டேன்? நீ தானே வேலை பார்க்குற. பீத்திக்கிட்டேன் நம்மளா பீத்திக்கிட்டு கிளவி பொல்லா கிளவியாக இருக்குது. சரி சரி, வீட்டில் அப்படி உட்காரு, நான் இதை காய போட்டுட்டு வரேன். சரி சரி வா. அலசுனது போதும், போய் வேலையை பார்ப்போம். காய போட்டு விட்டு. ராசி என்ன செஞ்சாவது? ஆண்டி சாப்பாடு சோறு இருக்கு அடுப்பில். இன்னைக்கு என்ன நீ சமைக்கிறியா? உன் சமையல அன்னைக்கு? எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டி, நான் சமைக்க மாட்டேன். பாட்டி தான் சமைப்பாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. பாட்டி உள்ளார போய் தேங்காய் அரைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் அடுப்பில் சாதம் இருக்குது பார்த்துக்கேன்றாங்க. அதனால பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஓ, பாட்டி தான் சமைக்கிறதுக்கு வச்சுட்டு தேங்காய் அரைக்க போயிருக்காங்களா? அப்படி சொல்லு. நான் வர நினச்சேன் இன்னைக்கு ராசி தான் சமைக்கிறது போயிருக்கு, நம்மளாச்சும் போய் சாப்பிட்லாமா ராசி கையால் சமைச்ச சாப்பாடுன்னு நினச்சேன். வாங்கலாம் சாப்பிட வீட்டுக்கு. நீ சமைச்சாலும் வந்து சாப்பிட்லாம். பாட்டி தானே சமைக்கிறாங்க. எப்போதான் அவங்க தான் சமைக்கிறாங்க. அவங்க சமைச்சு தான் நான் சாப்பிட்டுருக்கேனே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு தர்றேன். உனக்கு தான் இந்த வேலையை தெரியாதுன்னு பாட்டி சொன்னாங்களே. என்ன சமைப்பேன்? நான் கேட்குறதெல்லாம் சமைச்சு கொடுப்பியா? தெரியாது என்ன, சமைச்சு பார்க்குறேன். சமைக்க தெரியலன்றாலும் சமைச்சு பார்க்குறேன்னு சொல்கிறல்ல, அதுவே போதும். பாட்டி தான் உலை வச்சு அரிசி கஞ்சி இப்போ தான் போட்டுட்டு போயிருக்காங்க. உள்ளே போய் தேங்காய் அரைச்சிட்டு வரேன்ட்டு. நான் அது வரைக்கும் பார்த்துக்கேன்டாங்க, பொங்கி ஊற்றுதுண்டு. அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னைக்கு சமைக்கிறது, வேலைலாம் கற்றுக்கிறது? நீ எங்கே வர ஆண்டி? பாட்டியே திட்டிட்டு கிடக்குறாங்க. வேலை ஒரு வேலை பார்க்க மாட்டேன், வேலை எந்த வேலையை கற்றுக்க மாட்டேன்னு ஏசுகிறாங்க. நீங்கள் வேறு இதை சொல்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க. பாட்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பொம்பளை பிள்ளை சமைச்சு கற்றுக்க வேணாமா? வேலை பார்க்கணுமா? நாளைக்கே கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனால் அங்கே போய் சமைக்க வேணாமா? எப்படி சமைச்சு கொடுப்பேன்? அப்போ பார்த்துக்கலாம் ஆண்டி. இப்போயே அதை பற்றி பேசுவானே. அப்போ இப்போ பேசாதீங்க ஆண்டிங்கிற. ஆமாம் ஆமாம் ஆண்டி. என்ன இன்னைக்கு ராசி சமையலா? சத்தி நீ எப்போ வந்த? நானும் இதுதான் ராசிகிட்ட கேட்டேன். இன்னைக்கு உன் சமையலாண்டு. ராசி பாட்டி தான் சமைப்பாங்க, எனக்கு சமைக்கவே தெரியாதுங்குது. ஓ அப்படியா? சமைக்கவே தெரியாதம்மா? என்ன எல்லாரும் ராசி சமையலா ராசி சமையலாங்கிறீங்க? அப்படின்னா என்ன, நான் சமைச்சு நீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். சமைக்கவே இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டால் எப்படி சொல்கிறது? நான் மட்டும் சமைச்சேன், நீங்களாம் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதா? அப்படி என்ன ராசி சமைப்ப? நான் சமைச்சதை நீங்களாம் வாந்தி தான் எடுக்க முடியும், சாப்பிட முடியாது. சரியா போச்சுப்பா, வாந்தி எடுக்கவா சமைச்சு கொடுக்குற? நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சு எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் வச்சுட்டு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வாந்தி வருதா வரலையான்னு நான் அப்புறமேல சொல்கிறேன். என்ன அது ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க என்ன சமைக்க சொல்லி? அப்போ என்னை சமைக்காமல் விட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். சமைச்சே நான் தீரணுமா? ஆமாம், இங்கே சமைச்சே தீரணும். ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு கொடுக்கணும். நாங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு வாந்தி வருதா எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி சமைக்க சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்சாதான் சமைப்பேன். சமைக்கிறதுக்கு வேறு பிடிக்கணுமா? ஆமாம், பிடிச்சாதான் சமைக்க முடியும். பிடிக்காமல் எப்படி சமைக்க முடியும்? ஒன்று கடை ஒன்று செஞ்சு வைக்க வேண்டியதுதான். சத்தி, ராசியை ரொம்ப பிடிவாதம் பண்ணி சமைக்க சொல்லாத. அப்போ எப்படியாவது சமைச்சு சொல்கிற மாதிரி வாந்தி எடுக்க வச்சிட போகுது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது தப்பு. ராசியை சமைக்க சொல்லுன்னு. அவள் சமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அப்படி சொல்கிறா. அவள் சமைச்சிட்டு வரட்ட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசி, என் பையன் சத்தி உன் சாப்பாடை சாப்பிட்டே அவனுன்னு நினச்சிட்டு இருக்கான். நான் சமைக்காமல் விட மாட்டான். அதானே இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. சரி சரி, அது போகட்டும். எப்போ சமைக்கிறீங்க? எப்போ சமைச்சு எடுத்துகிட்டு வர போகிறீங்க? ஏன் விடவே மாட்டேங்க அதற்கு? நான் சமைக்கணுங்கிறீங்க. சமைக்க தெரியாத என்ன சமையல் சமையல் தான் எப்படி சமைக்கிறது? அதெல்லாம் தெரியும், மனசு வச்சா முடியும்.
என்ன மனசு வச்சா முடியுமா? பார்க்குறேன். பாட்டிகிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த ஒரு நாள் தான் எப்போ வரும்? அதுக்குண்டு நாளைக்கே சமைக்க முடியுமா? எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் சமைச்சிட்டு வந்து கொடுப்பேன். அப்போ தோணலைன்னா சமைக்க மாட்டீங்க. நான் உங்களுக்காக ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் எப்போன்னு சொல்ல மாட்டேன். பாரா சக்தி ராசி எனக்கு சமைச்சிட்டு வந்து தரமாட்டேன்டுச்சு. நீ சமைச்சே ஆகணுன்ட்டு பிடிவாதமாக நிற்குமா? சமைச்சிட்டு வர்றேன் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு போச்சே. சமைக்க மாட்டேன் சொன்னாலும் நான் விடணும்ல. சமைச்சே தீரணுன்னு தானே சொல்லுவேன். ஐயே சமைக்காம நீங்கள் விடவும் மாட்டேங்க பிறகு. ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு வரேன். அதைத்தான் கேட்குறேன். அந்த ஒரு நாள் எப்போ வரண்டு? ஏட்டி இப்படி பேசுனா என்ன செய்கிறது? அந்த ஒரு நாளை சொல்கிறேன் என்னைக்கு சமைச்சிட்டு வரேன்ட்டு. சீக்கிரமாக இந்த ஒரு நாள் வரணும். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி.